பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எனி வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம். நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ரோம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சர்ச்சில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். python.org தான் பைத்தனோட அஃபிஷியல் வெப்சைட். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் செகண்டாக நமக்கு டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதில் பைத்தான் 3.14.3 இதுதான் பைத்தனோட கரண்ட் வெர்ஷன். இதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டவுன்லோட்ஸில் டவுன்லோட் ஆகும். இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் ஃபைல் கொடுங்க. ஓப்பன் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் 2 ஆப்ஷன் கீழே இருக்கும். அது ரெண்டுத்தையும் நம்ம டிக் பண்ணிவிட்டு செகண்டாக உள்ள கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ஃபுல் ஆப்ஷனும் டிக் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் டிக் ஆயிருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம அதை டிக் பண்ணிக்கலாம். நான் 2 ஆப்ஷன் வந்து டிக் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் இது வந்து இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து C:\" இன்ஸ்டால் ஆகுது. நீங்கள் அதை பார்த்த வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். செட்டப் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த க்ரீன் கலர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகணும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இந்த ஸ்க்ரீன் வரும். இது வந்தால் தான் உங்களுக்கு பைத்தான் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சர்ச்சில் போயிட்டு CMD அப்படின்னு சர்ச் பண்ணும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதில் பைத்தான் ஸ்பேஸ் -- வெர்ஷன் கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணுங்கள். பைத்தானோட கரண்ட் வெர்ஷன் வரும். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துச்சுன்னா பைத்தான் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ சர்ச்சில் போயிட்டு ஐடியலி அப்படின்னு வந்து கிளிக் பண்ணணும். ஸோ ஐடியல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதில் என்ன பண்ணலாம்னா நம்ம பைத்தான் கோட் ரன் பண்ணலாம். பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஹலோ அவுட்புட்டில் வரும். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா VS கோட் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் VS கோட் டவுன்லோட் அப்படின்னு வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வர இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அஃபிஷியல் சைட் வந்து எனக்கு வரும். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட OS பார்த்தீங்கன்னா விண்டோஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். விண்டோஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டைரக்ட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 120 MB இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெட்வொர்க் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் ஃபைல் வந்துட்டு கொடுங்க. ஓப்பன் ஃபைல் கொடுத்தோன்னே இந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் சில அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வேணாலும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஸோ இதில் கிரியேட் டெஸ்க்டாப் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறையா பேக்கேஜ் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகும். நெட்வொர்க் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இந்த க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு டூ யூ வாண்ட் ஆட் சேஞ்சஸ் நோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதில் எஸ்ங்கிற அந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பைத்தானுக்கும் உங்களுக்கு கேட்டிருந்துச்சுன்னா அதுக்கும் எஸ் வந்து கொடுங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு லான்ச் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இந்த பேஜ் வந்து வரும். ஸோ இது வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து வருது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா மார்க் டன் அப்படின்னு வந்து நான் அதை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் தான் நம்மளால் கோட் ரன் பண்ண முடியும். ஓப்பன் ஃபோல்டர் அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு நான் வந்து டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறேன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபோல்டர் நேம் பைத்தான் அப்படின்னு செட் பண்ணுறேன். பைத்தான் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த ஃபோல்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே செலக்ட் ஃபோல்டர் கொடுக்குறேன். இந்த ஃபோல்டர் எனக்கு என்ன ஆகும்னா VS கோடில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் என்ன பண்ண முடியும், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணால் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டு திரும்ப மார்க் டன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் நான் என்ன பண்ணும், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணால் தான் என்னால் கோட் ரன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நியூ ஃபைல்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் நான் demo.py அப்படின்னு ஃபைல் நேம் வச்சுட்டு ஸோ இதில் நான் கோட் ரன் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஹலோ அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா
எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்ச்சில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்டில் பைத்தான் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதில் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டால் கொடுக்கணும். இதுக்கு உங்களுக்கு நெட்வொர்க் தேவை. இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு டிசபிள் அன்இன்ஸ்டால் இந்த ஆப்ஷன் வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ரைட்டில் இந்த ஒரு ஆப்ஷன் காமிக்கும், ரன் பண்ணுற ஆப்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கோடை வந்து ரன் பண்ணலாம். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இது டெர்மினலில் நமக்கு அவுட்புட் வந்து வரும். ஸோ நமக்கு டெர்மினலில் ஹலோ அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இதோட அவுட்புட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதுக்கு ஜூம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு கண்ட்ரோல் மைனஸ் ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து நம்ம இதில் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்டை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா செட்டிங் ஐக்கான் ஓப்பன் பண்ணிட்டு அதில் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளார போயிட்டு எடிட்டர் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 14 வந்து இனிஷியலாக இருக்குது. அதில் நம்ம 20 இப்படி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அவுட்புட்டும் ரொம்ப சின்னதாக இருக்குது. டெர்மினலோட ஃபாண்ட் சைஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா செட்டிங்கில் போயிட்டு மேலே சர்ச்னு இருக்கும். அந்த சர்ச்சில் டெர்மினல் ஃபாண்ட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணணும். டெர்மினல் ஃபாண்ட்டுன்னு கொடுத்துட்டு கீழே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெர்மினல் ஃபாண்ட் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதுவும் இனிஷியலாக 14 இருக்குது. நம்ம அதையும் என்ன பண்ணுறோன்னா 20 கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட கோடுக்கு வரும். அதை ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹலோங்கிறது ஃபாண்ட் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா டெர்மினலோட ஃபாண்ட் சைஸும் எடிட்டரோட ஃபாண்ட் சைஸும் நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.